ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் April 27 and 28 பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா April 27 வந்து உலக வடிவமைப்பு தினம், வேர்ல்டு டிசைன் டே. இது வந்து வடிவமைப்பு மற்றும் அதன் தாக்கத்தை வந்து அங்கீகரிக்கும் வகையில் வந்து இந்த தினத்தை வந்து April 27 வந்து நம்மளுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதே இதில் நம்ம தென்னாப்பிரிக்கா சுதந்திர தினமும் இதே டேட்டில் தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீடம் டே ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா 1994 வந்துட்டு நடைபெற்ற முதல் ஜனநாயக தேர்தலை வந்து நினைவு கூறுற வகையில் வந்துட்டு இந்த தினத்தை வந்து தென்னாப்பிரிக்கா சுதந்திர தினம் வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், April 28 வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம், வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்டு ஹெல்த் அட் ஒர்க். இது வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு என்ன முக்கிய காரணம் பார்த்தோம் அப்படின்னா பணியிடங்களில் வந்து பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் வந்து கவனம் செலுத்துறது தான் இந்த டேயோட முக்கிய நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு April 29 சர்வதேச நடன தினம், சரியா? இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நடன கலைகளோட முக்கியத்துவத்தை வந்து உணர்த்துறதுக்காண்டியும் அதே மாதிரி கலாச்சார பரிமாற்றத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டியும் யுனெஸ்கோ அமைப்பால் வந்துட்டு இது வந்து இந்த தினத்தை வந்து சர்வதேச நடன தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட்சி தாவல் தடை சட்டம் வந்து எப்போது இயற்றப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா 1985 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 1985 52வது திருத்தத்தில் வந்து நம்மளுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது எதுக்காண்டி இது எதுக்காண்டி நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து இப்போ 7 எம்பிக்களுக்கு வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதாவது கட்சி மாறி இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பார்க்குறோம். இந்தியாவில் வந்து 1985 வந்து 52வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எத்தனாவது அட்டவணைன்னு பார்த்தோம் அப்படின்னா 10வது அட்டவணையில். இதில் வந்து அரசியல் ஆதாயங்களுக்காண்டு எம்பி எம்எல்ஏக்கள் வந்து கட்சி மாறுவதை வந்து தடுக்கிறதுக்காண்டியும் சொந்த விருப்பத்தில் கட்சியை துறந்தாலோ அல்லது வாக்கெடுப்பில் கட்சியின் கட்டளையை மீறினாலோ சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்படும். இதுதான் இதோட கண்டிஷன். அதே மாதிரி 3/2 பங்கு உறுப்பினர்கள் இணைந்தால் மட்டுமே கட்சி தாவல் வந்து செல்லுபடியும். அதாவது இப்போது நம்ம அந்த கட்சியோட உறுப்பினர்கள்லேயே 3/2 பங்கு உறுப்பினர்கள் இணைந்தால் மட்டும்தான் இப்போ என்ன ஆகும்னா அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து போட மாட்டாங்க. மற்றபடி அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கம்மியாகவோ போனாங்களோ கண்டிப்பாக வந்து இந்த தடை சட்டம் வந்து போடணும். சரி, இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 10வது அட்டவணையில் வந்து இது வந்து நம்மளுக்கு 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு இது பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அவங்க இருக்க 2 பேருக்குமே இந்த கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக அவங்க ஏதாச்சும் மாறினாங்க, இல்லை வந்து அந்த கட்சியோட இதுக்கு வந்து வாக்களிக்கலை, கொள்கைகளுக்கு வாக்களிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த இது வந்து பொருந்தும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு காரணங்கள் தகுதி நீக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உறுப்பினர் வந்து தானாக முன் வந்து அரசியல் கட்சி உறுப்பினர் வந்து பதவி துறந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தடை சட்டம் வந்து போடுவாங்க. அதே மாதிரி கட்சியின் உத்தரவுக்கு எதிராக வந்து இப்போ ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு முடிவுக்கு வரும்போது அதுக்கு எதிராக வாக்களித்தாங்க அப்படின்னா வாக்களிக்காமையோ இல்லை அந்த இதில் வந்து கலந்துக்காமல் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சட்டம் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சுயேட்சை வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஆல்ரெடி அவங்க எந்த கட்சியும் கிடையாது. ஸோ ஆனால் எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கப்புறம் ஒரு கட்சிக்கு போகிறாங்கன்னா இந்த சட்டம் மூலியமாக அவங்களை இது நீக்கம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து இதெல்லாமே கண்டிஷன்ஸ் டூ என்னது நீக்கிறதுக்கு. பட் ஆனால் வந்து நம்ம விதிவிலக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரி நீக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியில் வந்து ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் 3/2 பங்கு பேர் வந்து வேற ஒரு கட்சிக்கு போனாங்கன்னா இந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. ஓகே, இதுதான் வந்து இதோடது. நெக்ஸ்ட்டு இதில் சபாநாயகரோட அதிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா கட்சி தாவல் தொடர்பான வழக்கில் வந்து இறுதி முடிவெடுக்க அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த அவையின் சபாநாயகர் இல்லாட்டி தலைவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சபாநாயகர் விலக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவர் தங்கள் கட்சி உறுப்பினர் பதவியை துறந்தால் அவர் தகுதி நீக்கிறதுக்கு உள்ளாக மாட்டார். இது ஒரு இது. ஓகே, அதே மாதிரி நம்ம உறுப்பினர்களில் 3/2 பங்கு இருந்தாலும் விதிவிலக்கு இருக்குது. இல்லை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தங்கள் கட்சி உறுப்பினர் பதவி துறந்தால் வந்து அவருக்கு வந்து தகுதி நீக்கத்துக்கு வந்து உள்ளாக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மரபணு ரீதியான காது கேளாமை சரி செய்யும் முதல் மரபணு சிகிச்சைக்கு எந்த நிறுவனம் வந்து ஒப்புதல் அளித்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிறுவனம் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிகிச்சைக்கு வந்து
ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓடார்மேனி எனப்படும் பெயரிட்ட இந்த சிகிச்சைக்கு வந்து மரபணுவில் ஏற்படப்பட அந்த காது கேளாமைக்கான ஒரு இதை வந்து சரி செய்வதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிகிச்சையானது வந்து ஓட்டா பெர்லின் புரதத்தை வந்து மீட்டெடுக்கிறது. இதன் மூலம் காதிலிருந்து மூளைக்கு ஒலி சமிச்சைகள் சரியாக கடத்துவது வந்து சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த மாவட்டத்தைச் சேர்ந்த தொல்லுயிர் எச்சங்கள் ஹோமோசிலின் காலத்தை சுமார் 8000 to 12000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் தெரிய வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோலோசின் காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க பனையூரில் தான் வந்து இந்த ஹோலோசின் காலத்தை சேர்ந்த தொல்லுயிர் எச்சங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூருக்கு தெற்கு ஊராட்சிக்கு உட்பட்ட பனையூரில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தோன்னா 2023 பெய்த கனமழை தொடர்ந்து இந்த புதைப்படம் வந்து படிக்க வந்து வெளிப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இது எந்த அமைப்பின் கீழே ஆய்வு நடத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய விலங்கியல் ஆய்வகம் தான் இந்த ஆய்வை வந்து நடத்தியிருக்காங்க. இதை வந்து 104 கடல்சார் தொல்லுயிர் மாதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சிலது பார்த்தோம் அப்படின்னா இருவோட்டு உயிரினங்கள், வயிற்றுக்காளிகள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றில் ஹோலோசின் சகாப்தத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்தில் உள்ள 6 எல்லை கிராமங்கள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன்னு பார்த்தோம் அப்படின்னா கதுவாவில் உள்ள ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் இருக்க 6 எல்லை கிராமங்களை வந்து துடிப்பான கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தினில் வந்து சேர்த்துருக்காங்க 2ஆம் கட்டத்தில். ஜம்மு காஷ்மீர் கதுவா மாவட்டத்தில் இருக்க சர்வதேச எல்லைக்கு அருகில் உள்ள போபியா, கத்லியாயா, கஜ்னால், கரோல் கிருஷ்ணா, ரதுவா மற்றும் குஜாத் சக் ஆகிய 6 எல்லை கிராமங்களை வந்து துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழே வந்து 2ஆம் கட்டத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. அதாவது வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமில். இது நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராமங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு, சாலை இணைப்பு, மின்சாரம், சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகளை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதுக்காண்டி தான் இந்த திட்டத்தின் கீழே 6 எல்லை கிராமங்களை வந்து தேர்ந்தெடுக்காங்க. மூலோபாய இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச எல்லையில் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி இரண்டிற்கும் இந்த திட்டம் வந்து முக்கியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதுவா துணை ஆணையர் ராஜேஷ் சர்மா வந்து தலைமையில் தான் வந்து இந்த கிராமங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலையின் பாதுகாப்புக்காக பயணம் செய்வது வாழ்வதற்கான உரிமையின் ஒரு பகுதி என இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷரத் 21 கீழே தான் வந்திருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஷரத் 21 வந்து வாழ்வதற்கான உரிமை மற்றும் சுதந்திரத்துக்கான அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தான் இருக்குது ஷரத் 21 படி. ஸோ இதில் வந்து நெடுஞ்சாலையிலையும் பாதுகாப்பாக பயணம் செய்வது இந்த சரத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உரிமையும் பிரிவு 21 பார்த்தோம் அப்படின்னா இது வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரக்கான பாதுகாப்பு வந்து அளிக்கிறது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த தீர்ப்பினோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2026 வந்து நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அதுல் எஸ். சந்தூர்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து நெடுஞ்சாலையில் பாதுகாப்பான பயணம் என்பது வந்து அடிப்படை உரிமை என்றும் அது அரசின் கட்டாய கடமை என்றும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி தான் நம்மளுக்கு இப்போது இந்த நெடுஞ்சாலையில் பாதுகாப்பான பயணம் செய்வது உரிமை வந்து அடிப்படை உரிமையில் வந்து செய்திருக்காங்க. இதன் நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் விபத்துக்களை குறைக்கிறதுக்கும் முறையற்ற வாகன நிறுத்தம் மற்றும் ஆக்கிரமிப்புகளை வந்து தடுக்கிறதுக்கும் சாலை பாதுகாப்பை வந்து உறுதி செய்வதற்கும் இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. இது அரசின் கடமை பார்த்தோம் அப்படின்னா சாலை விபத்தினால் ஏற்படும் மரணங்கள் அரசின் பாதுகாப்பு அரண் தோல்வியடையை வந்து காட்டுவதற்காக நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஏப்ரல் 27 and 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்கள் ரீகால் பண்ணுங்கள். தேங்க்யூ.